அம்மி அண்ணியோட எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நீ கலர் ஆஃப் தாட் ரொம்ப லேட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சாரி. இதுக்கப்புறம் சீக்கிரமாக போட்டு ட்ரை பண்ணுறேன். அண்ட் தென் இன்னும் ஒரு 2 or 3 டேஸ்க்கு பெண்டிங் வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன் ரிப்ளை பண்ணாமல் வீடியோக்கு. நான் கண்டிப்பாக இன்றைக்கி நைட் இல்லை நாளைக்குள்ளே நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிடுறேன். அண்ட் இன்றைக்கி நான் இது கலர் ஆஃப் தாட் கேட்குறீங்கன்னா அதுக்கு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். அஃப்கோர்ஸ் நீங்கள் அதுக்கு தான் பண்ணுவீங்க. எனக்கு நான் வேறு வீடியோ போட்டாலே கலர் ஆஃப் தாட் தான் நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ இது சொல்லணும்னு அவசியம் இல்லை. பட் இப்போ இது ரெகுலர் ஆகிடுச்சு நம்மளதில் சொல்லணுன்னு. ஸோ அதனால சொல்கிறேன். ஓகே, சரி வாங்கடா ஸ்ட்ரெயிட்டாக வீடியோ போயிடல. எதில் ஸ்டாப் பண்ணுமோ அதில் கண்டிப்பாக பண்ணிக்கலாம். எதில் ஸ்டாப் பண்ணியிருப்போண்ணா? ஸோ ஸ்டார்டிங்கு ஒயின் எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கா ரூமில். இந்த ட்ராவலிங் இந்த பொருள்லாம் வேணுமானே தெரியலையே. சரி, மாமா தூங்கிட்டுருக்காரு, எழுந்த பிறகு கேட்கலாம், இதெல்லாம் ஓரமாக எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் எது வேணும் வேணான்னு சொல்லிட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கா. ஸோ தேங்க் இப்போ தான் எழுந்திருப்பான். என்ன சவுண்ட் கேட்குது? அது என் ரூமில் அம்மா கிட்ட எத்தனை டைம் சொல்கிறது, நான் வெளியே போயிட்டு போயிரு க்ளீன் இவலாம் கல்யாணம் ஆயிடுச்சுல பொண்டாட்டி. அது என்ன பின்னாடி பேக்கை காட்டிட்டு தான் வேலை செய்வாளா? இப்போ நான் அதை பார்க்கணும். இப்போ நான் பார்க்கணும். அதுக்காக தான் பண்ணுறோம். ஆனால் நான் பார்க்கலாம் மாட்டேன். ஃபோன் எங்கே? டேய் தயம், ஃபோனை பாருடா, ஃபோனை பாரு. அவள் பேக்கப் பார்க்காத, ஃபோனை பாரு. ஏய் எங்கே போகிற? மாமா இதெல்லாம் எடுத்து வச்சிட்டேன். கிச்சனில் போயிட்டு கொஞ்சம் வேலை இருக்குது, பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும்ல. என்ன எடுத்து வச்ச? எல்லாத்தையும் எடுத்து தூக்கி போட்டியா? இல்லை மாமா, நான் அந்த பாக்ஸில் வச்சுருக்கேன். இதெல்லாம் வேணுமான்னு எனக்கு தெரியல, நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் சொல்லுங்கள். வேணான்னா நான் போட்டுடுறேன். சரி. ஓ சரிங்க மாமா. ஓ பேக்கில் வேறு அந்த ஏர் வேறு டப்பு டப்பு டப்புன்னு அடிச்சிட்டு போகுது. என் மண்டை வேறு எங்கெங்கேயோ பட்டு பட்டுன்னு அடிக்குது. தண்ணி குடிக்கணும், அதனால நானும் கிச்சன் போகிறேன், அவ்வளோதான். அப்படி சொல்லிட்டு தேங்கோ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பான் ஒயனை. ஸோ ஒயன் இங்கே வந்துட்டு கிச்சனில் எல்லாமே எடுத்து வச்சிட்ருப்பா பிரேக்ஃபாஸ்ட்க்கு. என்னாச்சு மாமா? இப்போ எதுக்கு இவ்வளோ பதற? தண்ணி குடிக்க வந்தேன். இதோ இருங்க மாமா, தண்ணி எடுத்து வைக்கிறேன். அப்போ தயம் அப்படியே ஒயனோட கையை அப்படியே நல்லா க்ரிப்பாக பிடிச்சிருப்பான். மாமா தண்ணி கேட்டிங்கள, இதோ தெரியுது. என்ன பிரேக்ஃபாஸ்ட் நீ? அது தெரியல மாமா, அதுதான். ஓ நீ செய். மாமா வேறு ஏதாவது வேணுமா? ஏன் உனக்கு என்ன பிரச்சனை? இது என் வீடு கிச்சனு, நான் அப்படியே நின்றுட்டே இருப்பேன். உனக்கு எதாவது ப்ராப்ளமா அதில்? இல்லை நான் கேட்குறேன், நீ உனக்கு ப்ராப்ளமானு கேட்குறேன். இல்லவே இல்லை மாமா. அப்புறம் வேறு என்ன வேணும்னு கேட்குற? என்ன வேணும்னு எங்கள் அம்மாட்ட சொல்லிடுறேன், எனக்கு அவசியம் இல்லை. என்ன கேட்டுட்டோம், எதுக்கு இப்படி மூஞ்சி காட்டுறாரு? சரி நீ வேலையை பாரு அப்படி சொல்லிட்டு அவளுக்கே சொல்லிட்டு ஒர்க் பார்த்துட்ருக்கான். ஸோ தயம் வாயனோட பேக்கே பார்த்துட்ருக்கான். அப்படி கிட்ட வந்து நிற்கிறான். இதை லைட்டாக தொட்டு பார்க்கலாமா? மாமா என்ன கிளாஸ் வச்சேன், அது தொட்டாரா? சிச்சி ஏதாவது உரைச்சிட்டு போயிருப்பாரு. நீ கம்முன்னு வேலையை பாரு. மாமா என்ன? கிளாஸ் எடுத்தேன், அப்படியே தண்ணி வேணும். சரி மாமா. ஓ வேறு நோண்டிகிட்டே இருப்பா, தள்ளி நில்லண்டா. அப்படி சொல்லிட்டு தேங்க தள்ளி நின்ட்டு பார்த்துட்டே இருந்துருப்பான் ரொம்ப நேரமாக. ஸோ வைன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்படி திரும்பி பாப்பா. என்ன இவர் என்ன இங்கேருந்து போகலையா? இங்கே தான் இருக்காரா? என்ன? இல்லை உங்ககிட்ட எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணணும், நானும் சொல்கிறேன். அப்படியே ஃபோனே நோண்டிகிட்டு இருந்துட்டேன், தெரில இங்கே இருக்கேன் நான். சரிங்க மாமா, நான் எதுவும் கேட்கலையே. சரி வேண்டாம், நம்ம ஃபஸ்ட்டு காலேஜ் கிளம்பணும் அப்படி சொல்லிட்டு அவள் மேலே வந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு வந்து நீ தயங்க பின்னாடியே வந்திருப்பான். என்ன மாமா எனக்கு ஃபுல்லாக பின்னாடியே வந்துட்டுருக்காரு.
என்ன இருக்கும்? அம்மா தேங்க அப்படியே வயன் அப்படியே லாக் பண்ணுறான் பெட்டோட. என்ன என்ன என்னாச்சு மாமா? ஸோ தயங்க அப்படியே வயனோட இடுப்பு பிடிச்சிட்டு இன்னும் கிட்ட வருவான். மாமா என்ன என்ன மாமா? தயங்கம் அப்படியே இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்து அவனோட ஃபேஸை ஒயின் கிட்ட கொண்டு போவான். ஒயனோட சீஸில் அவன் நோஸை வச்சு நைட்டாக ரப் பண்ணுவான். மாமா மாமா ஐயோ என்ன பண்ணுறாரு மாமா? அப்படி சொல்லிட்டு லைட்டாக தள்ளி விட்டுருப்பா. ஸோ தேங்க் இப்போ தான் ரியலைஸ் ஆகிட்டு, ஷோ என்னடா பண்ணி வச்சுருக்க? ஏய் நைட்டு ஓவர் ட்ரிங்க் பண்ணிட்டேன்டி, அதான் நான் பார்க்கும்போது அப்படியே சாரா மாதிரி தெரிஞ்சிடுச்சு. அதான் கொஞ்சம் அப்படியே கிட்டலாம் வந்து ஒரு மாதிரி நெருங்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதோ மனசில் பெருசாக ஆசைலாம் போட்டுக்காத. பார்க்குறல்ல கண்ணாடியில் மூஞ்ச. நல்லா இருக்கா சொல்லு, நல்லா இருக்கா? நான் தான் கேட்குறேன், எப்படி 2 பேரும் நீ நான் நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. அப்புறம் ஏதோ நான் வந்து உன்னை பாஞ்சு அடிக்க வந்த மாதிரியும் நீ அப்படியே ஐயோ வேணும் வேணும் அப்படி தள்ளுற மாதிரியும் ஈரோனி அடி நீ. இப்படி ஈரோனி மாதிரி சீனை போடுற. அதான் நான் நீ என்னென்னா சாரா மாதிரிலாம் நீ தெரிஞ்சிருக்க பார்த்தியா நைட் அடித்த போதையில். அதான் மாறி ஆயிடுச்சு. என்ன ரொம்ப சந்தோஷப்பட்டியா? அப்படியே கண்ணெல்லாம் மூணு நல்லா இருந்ததா? இல்லை மாமா, எனக்கு அப்போவே தெரியும், அதான் லைட்டாக தள்ளி விட்டேன். அப்படி தான் தள்ளி விடணும். இன்றைக்கினா ஒரு நாள் நானே தெரியாமல் வந்தேன்னா அது நீன்லாம் நினச்சி வந்துருக்க மாட்டேன். புரியுதா? ரொம்ப ஆசை வச்சிட்டு இருக்காது. அப்படி ரொம்ப ஆசைலாம் வைக்கணும்னு தோணுச்சுன்னா அப்பப்போ உன் ஃபேஸை கண்ணாடியில் பார்த்துக்கோ, அந்த ஆசைலாம் காணாமல் போயிடும். சரியா? சரிங்க மாமா. ஐயோ என்ன தையம் ஓரா பேசிட்டியா? ஐ மீன் நல்லாலாம் இல்லைன்னு சொல்ல வரல, நல்லதாக இருக்க. பட் என் ரேஞ்சுக்கு ஈக்குவலாக மாட்டேன் அக்கா, நீயே பார்க்குறல இப்படி வா அப்படி சொல்லிட்டு தயம் வயனை பிடிச்சி இழுத்து மிரனுள்ள நிற்க வைக்கிறான். அப்படி பார்க்குறான். செம்மையாக இருக்கோ, நல்லா இருக்குல்ல? பார்க்குறியா? நல்லா இருக்கா? என்ன பண்ணுறது, நல்லா தான் இருக்கு. நல்லா இல்லைடா தயம், ஏன்டா இப்போலாம் ஏதோ எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சரியா? ட்ரெஸ் எடுத்து வை. என்ன கலர்? எத்தனை ஒன்று எடுத்து வைடி. எப்போ பார்த்தாலும் என்ன கலர் ஏது கலர்? ஏன் கல்யாணம் தானே பண்ணியிருக்க, பொண்டாட்டி தானே, இது கூட தெரியாதா? எப்போ பார்த்தாலும் கேட்டுகிட்டே இருப்பியா நை 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 நைன்னு? ஏதாவது ஒன்று எடுத்து வைடி, புரியுதா? ஃபஸ்ட்டு மூஞ்சி திருப்பிக்கோ, கன்றாவியாக இருக்கு. காலையிலேயே அழுதுட்டு நல்லா இருக்குமாடி நீ ஏண்டே? நல்லா இருக்குமான்னு கேட்குறேன். இல்லை அழுக்கல, நீங்கள் ரெடி ஆகுங்க அப்படி சொல்லிட்டு இங்கே உட்காந்து வாயினை அழுதுட்ருக்கா. சாரா தான் பிடிச்சிருக்கு, எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல மாமாவுக்கு. அப்புறம் இதுக்கு பாவம் அவர் என்னை வேண்டா வெறுப்பதும் கல்யாணம் பண்ணிக்கினாரு. அப்போ நான் அவ்வளோ நாள் இருந்த பாஸ்டிங் எல்லாம் வேஸ்ட்டு தான் போல். இருந்தாலும் நான் பாஸ்டிங் இருந்தானே ஆகணும் அவருக்காக. அப்போ அவருக்கு என்னை பிடிக்கவே பிடிக்காது போல். எடுத்து வச்சிட்டியா? இதோ எடுத்து வச்சிட்ருக்கேன் மாமா. அப்படி கூட அழுதுக்கோ, அப்புறம் வந்து அதுக்கு வேறு திட்டுவார். அப்படி சொல்லிட்டு அவள் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கா. ஸோ தயங்க கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு, சரி நான் எது அதெல்லாம் சொல்லிட்டு போகணும், நீ ஃப்ரெஷ்ஷப்பா காலேஜ் போய் வேணாவா? போகணும் போ பாடா. காலையிலேயே உனக்கு என்னடா ஆச்சு? பேக்கை பார்க்குற, கிஸ் அடிக்க வர, ஓப்பா மிரரில் வர பார்க்க 2 பேரும் நல்லா இல்லை. நல்லா இல்லை, சாரா கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்படி சொல்ல தயங்கும் அங்கேருந்து கிளம்பியிருப்பான். ஸோ
ஸோ வாயனும் கொஞ்சம் லேட்டாக தான் இன்றைக்கி போயிருப்பா காலேஜ்க்கு. தயம் இப்போ ஸ்ட்ரைட்டாக ஜாராவோட கிளாஸ் ரூம் தான் போகிறான். தயம் பேபி நீ வாடிங்க, எங்கே போகிறோம் வா வா அப்படி சொல்லிட்டு தயம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கூப்பிட்டு போயிருப்பான் கிரவுண்டுக்கு. என்ன பேபி இருடி மார்னிங் ஒயன் இப்படி தான் நின்னா இப்படி நின்று ஃபேஸ் எவ்வளோ கிட்ட வச்சுக்கிட்டா தான் கரெக்டாக இருக்கும். ஓகே என்ன பேபி என்னாச்சு, இதுக்கு ஏதோ இருடி சொல்கிறேன் இரு. என்ன பேபி ஃபேஸை கிட்ட கொண்டு வர சாரா நிமிஷம் இரு. என்ன கிட்ட ஃபேஸை கொண்டு போனாலுமே ஹார்ட்பீட்லாம் இன்னும் படப்படலாம் துடிக்கலையே. ஆனால் அவகிட்ட போகும்போது அப்படி இருந்தது, ஏதோ ஒரு மாதிரி இருந்ததே. மண்டை கூட ஒரு மாதிரி அப்படி இரு. இன்னும் கொஞ்சம் கிட்ட பேபி என்னாச்சு சாரா கிஸ் பண்ணவா? சரி இரு சாரா அம்ஷரு. என்ன ஒன்றுமே தோண மாட்டேங்குது. நான் கூட மார்னிங் அவகிட்ட அப்படி இருந்தது காரணம் இவ்வளோ மிஸ் பண்ணுறேன்னு நான் நினச்சேன். ஏன் எதுவும் வர மாட்டேங்குது பேபி? என்ன வா இரு சாரா. என்னடா நீ தானே கிஸ் பண்ண சொன்ன, இப்போ என்ன கிட்ட வந்து தள்ளி வைக்கிற? தள்ளு இருடி இரு. என்ன நடக்குது ஒன்றும் புரியலையே. ஷோ சும்மா காண்டாவது எரிச்சலாக வர ஆகிட்டுருக்கே. ஓகே ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஷோ கட்டுப்பு. சரி இன்னும் கொஞ்சம் அகைன் ட்ரை பண்ணுறா. ஓ சாரா எனக்கு ஒரு மாதிரி எட்டேகா இருக்குது, அப்புறம் கிஸ் அடிச்சிக்கலாம் போ. என்னடா நீ போடி, அகைன் அடிச்சுக்கலாம்னு சொன்னல போ. ஸோ சாராவும் அங்கேருந்து மூஞ்சி திருப்பி வச்சுட்டு போயிருப்பா. ஸோ தாயம் அப்படியே நடந்து வரான். ஃபஸ்ட் இயர் பிளாக்கை பார்க்குறான். கரெக்டாக வாயினோட கிளாஸ் ரூமை. என்னடி பண்ணுற? என்ன பண்ணுற? ஏதோ பண்ணுறல, புரியல, சத்தியமாக புரியல. ஆனால் எனக்கு சாராவை தான் பிடிச்சிருக்கு. எங்கே எங்கே அப்படி சொல்லிட்டு பேக்கெட்லேருந்து தேடுறான். அப்படி தேடிட்டு அப்படியே தனியாக போயிடுறான் தயம் அப்படியே இந்த சைடு. ஸோ ஒயனோட கிளாஸ் ரூமில் அங்கே இருக்க பசங்கிட்டலாம், டேய் ஒயனை யார் பலி பண்ணா அதான் தெரியுமா? யார் இந்த சீனியர்? சீனியர் உங்கள் கூட இருக்க சீனியர் அப்படின்னு தான் தெரியும், ஆனால் எந்த சீனியர்லாம் தெரியலையே சீனியர், பார்த்ததில்ல. இங்கே வாங்கடி. சீனியர் அதான் தெரியல சீனியர், நானுமே பார்க்கல. ஏதோ ஒரு பொண்ணு பார்த்தான்னு சொன்னால, இந்த பொண்ணு எனக்குமே தெரில. சீனியர் சும்மா யாருன்னு உன்னை புள்ளி பண்ணாங்களே, அவங்க யாருன்னு கேட்டுட்டு இருந்தேன், வேறு எதுவும் இல்லை. வேகம் போயிட்டு வந்து இல்லை சீனியர் அது புரியுது. இல்லடி தேவையில்லாமல் எதாவது கேட்குறானா? இல்லை சீனியர். என்ன வேன் நீங்கள் அதான் சொன்னே சும்மா ஃப்ரீ பீரியட் தான் போல், வாங்க டெரஸ் போகலாம். சீனியர் வா சும்மா கொஞ்ச நேரம் பேசலாம் வா. சரி சீனியர் அப்படி சொல்லிட்டு வயனோ ஜிம்மின் பின்னாடியே போயிருப்பான். ஸோ ஜிம்மினோ அப்படி டெரஸில் நின்று வயனோட அழகு அப்படி ரசிச்சுட்டு இருப்பான். நெஞ்செல்லாம் படன்னு இருக்குது இல்லை பார்த்தாலே. அப்படியே கீழே குனிஞ்சுப்பா, பார்க்கவே மாட்டா. இவ்வளோ அழகாக கீழேயே குனிஞ்சு வச்சுட்டு இருந்தா நான் எப்படி ரசிக்கிறது? பார்க்குறா. சீனியர் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். கேட்கணுமா? கேளு என்ன? இல்லை சீனியர் அதெல்லாம் எதுவும் இல்லை. இல்லையே வந்ததுலேருந்து அது யோசிச்சிட்டே இருக்க. கீழே நான் என்ன பேசினாலுமே எஸ்ஆர்னோ அதிலே சிம்பிளாக முடிகிற, இல்லை ஒன் வேர்டில் முடிக்கிற. என்னாச்சு? ஃபாஸ்டிங் நான் நல்லபடியாக முடிச்சதா? அவ்வளோ ஓகேவா? இன்னும் எவ்வளோ டேஸ் இருக்குது ஃபாஸ்டிங்லாம்? சீனியர் இப்போது நம்மளுக்கு பிடிச்ச ஒரு பர்சனை, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சனை நம்மளை பார்த்தாங்கன்னா அவங்கள தான் ரொம்ப பிடிக்குதுன்னு அர்த்தமா? நம்மளை பிடிக்கலன்னு அர்த்தமா?
என்ன சம்மந்தம் இல்லாமல் ஏதோ கேட்குறா. பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு என்ன சொல்கிறா? என்ன வயன்? இல்லை இல்லை சீனியர். என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? ஓ, ஒருவேளை நான் வேறு பொண்ணை ஏதாவது லவ் பண்ணுறேன்னு நினச்சிட்ருக்காளா? அப்படிதான் திங்க் பண்ணுறாளோ? ஏன்டி எப்படிலாம் நினைக்கிறேன்? என் மனசு ஒன்று தாண்டி எங்கே வரப்போகுது? ஏய் அவன், சீனியர் நான் கிளம்பட்டா? சரி சரி, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும். என்ன சீனியர்? நான் சிங்கிளாக தான் இருக்கேன். நீ அந்த பொண்ணுலாம் பிடிக்கல. அப்புறம் இப்போ தான் ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு. சீரும் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லணும். சிங்கிள் தாண்டி. என்னாச்சு இருக்கு? எதோ சொல்கிறாரு. ஓகே சீனியர், நான் கிளாஸ் போட்டா? சரி. இவங்ககிட்ட சொல்ல மாந்துட்டேன்டி. இங்கே வாயேன். என்ன சீனியர்? நாங்கள் ட்ரிப் போகிறோம் ஃபைனல் இயர். ஸோ எப்படி இருந்தாலும் 1 வீக் இங்கே இருக்க மாட்டேன். லைட்டாக உன்னை மிஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். லைட்டாலாம் இல்லடி, ரொம்பவே ரொம்ப மிஸ் பண்ணுவேன். எப்போ சீனியர் கிளம்புறீங்க? நாளைக்கே வா. சொல்லவே இல்லை. ஐயோ, உரிமை எடுத்து நம்மளை திட்டுறா போலையே. இப்போ என்ன பண்ணுறது? அதெல்லாம் சடனாக பிளான்ரி. என் பசங்கள்லாம் சேர்ந்து சடனாக பண்ணிட்டானுங்க பிளான். நாளைக்கு போகிற மாதிரி தான். 1 வீக் ஆகும். ஓ, அப்போ தயங்க போயிடுவாரா? யாரும் போவாங்கள, நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அப்படி சொல்லிட்டு வயன் ஃபேஸ் ரொம்ப சோகமாக வச்சுருப்பா. சிம்மி நீங்கள் பார்த்துட்டு, ஐயோ ஃபேஸ் வேறு சோகமாகுதே. இதுக்கு தான் இதை அப்புறமா சொல்லலாம்னு நினச்சேன். அதுக்குள்ளே ஃபேஸ் ரொம்ப சோகமாகிடுச்சு. வயன், சீனியர் நான் அடிக்கடி கால் பண்ணுறேன்னு உனக்கு. சரிங்க சீனியர், நான் கிளாஸ் போகிறேன் அப்படி சொல்லிட்டு கீழே குஞ்சு போயிருப்பா. ஸோ ஜிம்முக்கு எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஓ, எப்போ போனாலும் சிரிச்சிட்டே போவா. ஏன்டா இதெல்லாம் சொல்லி அவளை வேற கஷ்டப்படுத்துகிற? இப்போ வேறு அவளுக்கு உன் மேலே லைட்டாக லவ்லாம் வர வந்துருக்கு. தேவையில்லாமல் ஏதோ ட்ரை பண்ணுறக்காடா ஜிம்மன். நல்லா வேறு இதெல்லாம். ஓ, கட்டுப்பு பண்ணிட்டுருக்கியடாடே. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ தயம் வேணும் ரூமில் தான் இருக்காங்க. கரெக்டாக லூனா தயம் ஓப்பனில் தான் இருக்குது. நீ உள்ளவா. என்ன லூனா? இல்லை, உங்கள் அண்ணன் தான் கூப்பிட்டான், மூவி பார்க்கணுமா. ஸோ டாடி மம்மி எல்லாம் இருக்காங்க. நீயும் வேணும் ஜாயின் பண்ணிக்கோங்க. 9 o'clock சரியா? நாளைக்கு ட்ரிப் வர நான் போகணும். தெரியலப்பா, சொல்ல சொன்னாங்க சொல்லிட்டேன். சரி போ, நான் பார்த்துக்கிறேன். 9 o'clock தானே, ஒரு 9:30 நானும் பொண்டாட்டி வரோம் போ. ஸோ அவன் இதை கேட்டுட்டு, இதுக்கெல்லாம் மட்டும் பொண்டாட்டி, வேறு எதுக்கும் இல்லை. பாசம் இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. கேட்டால் ஜாரான்வார். எதுக்கு ட்ரிப்புக்கு பேக் பண்ணணுன்னு இவர்கிட்ட கேட்கலாமா? என்கிட்ட சொல்ல கூட இல்லை. எதுக்கு விடு அப்படி சொல்லிட்டு அவனும் அமைதியாக படுத்துட்ருப்பா. இதான் கூப்பிட்டாங்கல்ல, வா போகலாம். சரிங்க மாமா, இந்த ட்ரெஸ்ஸே ஓகேவா? ஏன் ஏதாவது தேட்டரு போகிறோமா? இல்லை வீட்டில் தானே. வா. சரி மாமா. மாமா எங்கே போகிறீங்க? ஓ, இவன் அந்த ரூமே பார்த்தது இல்லைல்ல. இது நம்மளோட தேட்டர் ரூம். வா. நான் பார்த்ததே இல்லை மாமா. சரி பாரு வா. நான் உள்ளே போகணும். அங்கே தயாங்கும் அயனும் அப்படி ஓரமாக உட்காந்துடுறாங்க. ஸோ மம்மி டாடி சுகா லூனாவும். ஸோ மூவியும் ஸ்டார்ட் ஆகிடுது. ஓ, இவனுங்க வேறு வாரத்தில் ஒரு நாள் மூவி பார்க்கலான்னு கடுப்பேற்றிட்டு இருக்கானுங்க. என்ன பண்ணுறது? இப்போ என்ன மூவியே பார்த்தது இல்லையா? ஆனும் வாயை பொழுது பார்த்துட்ருக்கா. யோயன் மாமா, அப்படியே தேட்டரில் பார்க்குற மாதிரியே இருக்கு மாமா. எவ்வளோ பெரிய ஸ்க்ரீன். நம்ம வீட்லேயே ஒரு தேட்டர் இருக்குன்னு எனக்கு இப்போ தான் தெரியுமா மாமா? இது ரொம்ப நார்மலான விஷயந்தான். இதுக்கு உன் கண்ணெல்லாம் ரொம்ப அழகாக ஸ்மைல் பண்ணுது.
மாமா இவகிட்ட கவிதை போட ஆளாடா இவ. இல்லை இல்லை, கண்ணி அப்படியே ஆட்டம் முட்டை கண்ணாட்டு அப்படி ஆன்னு பார்க்குற. இல்லை பார்த்தது இல்லையா மாமா, அதனால தான். அப்படியா, எனக்கு தொழிது தலை அப்படி சொல்லிட்டு வயனோட அப்படியே ஷூட்டர்லேயே சாஞ்சிருப்பான். சாஞ்சிட்டு அப்படியே பார்க்குறான் வயனோடத. ஓ டேய் ஏண்டா ஏன்னு இப்படிலாம் சோதிக்கிறீங்க? சோதிக்க வேணாம் தானே நான் ஒதுங்கிருக்கேன். என்னை இப்படி சோதிச்சா நான் என்ன பண்ணுறது? கை வச்சிரு, பொண்டாட்டி தானே, தப்பு இல்லை. ஆமாம் அமைதியாரு அப்படி சொல்லிட்டு தயம் வயனோட வாயை அப்படியே க்ளோஸ் பண்ணியிருப்பான். ஆமாம் என்ன மூவி தானே, மூடிட்டு பாரு. இங்கே நான் வேறு பார்க்குறேன். ஏதோ ஏதோ இங்கே ஏதோ ஒன்று ட்ராவல் ஆன மாதிரி இருந்துச்சு. ஏதோ சின்னதாக பூச்சா என்னன்னு தெரில. நான் என்னமோ நான் பார்க்குறேன். ஏதோ குட்டியாக ஏதோ பூச்சி போகணும். இரு இரு இரு, கத்தாதெல்லாம் டிஸ்டர்ப் ஆவாங்க. அப்படி அமைதியாரு, நானே பார்த்துக்கிறேன். மாமா சீக்கிரமாக எடுத்துங்க மாமா, ஏதோ போகிற மாதிரி இருக்கு. இருடி நான் தான் பார்க்குறேன்றால. நீ அமைதியாரு, கத்தாம அம்மா அப்பாலாம் இருக்காங்க. மாமா கொஞ்சம் இருடி பார்க்குறேன். தள்ளு, ஷால் இட்டு தள்ளு. ஓ தயம் ஓகேடா, பார்த்துரு. இல்லை தொட்டு பார்த்துரு, தப்பில்லை. செம்மையாக இருக்கே. ஐயோ இவ வேற ரொம்ப நல்லா சவுண்ட் கொடுக்குறா. டே தயம் இல்லைடா மாமா, பூச்சிருக்கான்னு தேடி பார்க்குறேன். அது இருக்கான்னு கத்தி பார்க்குறதுனால சவுண்ட் அது மாதிரி கேட்குது. அப்படி சொல்லிட்டு தயம் அப்படியே வயனோட கீழே நிற்காண்டலாம். என்னடி போயிடுச்சா பூச்சி? அதுதான் தேடிட்டுருக்கேன். பெரிய பூச்சியாக இருக்கும் போல். இருடி இரு, நானே எடுத்துடுறேன். கொஞ்ச நேரம் எனக்கு கோஆப்ரேட் பண்ண என்னால் முடியல. மாமா என்னாச்சு? ஜுரம் ஏதாவது அடிக்கோ? நீ என்னை காட்டு, அப்போ தான் பூச்சிட்டு பார்க்க முடியும். எனக்கு கூச்சமாக இருக்கு மாமா, நானே பார்த்துக்கவா? உன் கண்ணுக்கு தெரியாது, காட்டு, நான் பார்க்குறேன். பூச்சி போயிருக்கோம், இப்போ எதுவும் இல்லை. ஏன் கொஞ்ச நேரம் முன்னாடி இருந்ததா பூச்சி? சரி தள்ளு. ஓயன் ஆமாம், இந்த லைட் இல்லை, நீ ஸ்கூல் படிக்கும் போது யாராச்சும் லவ் பண்ணிட்டியா உங்கள் ஊரில்? நல்லா தான் இருக்க. எப்படி இருந்தாலும் என்னை சிங்கிளாலாம் விட்டுருக்க மாட்டானுங்களே, துரத்தி லவ் பண்ணியிருக்க மாட்டானுங்க. மாமா நீங்கள் வேறு காமெடி பண்ணுறீங்க. நீங்களே என்ன நல்லா இல்லைன்னு சொல்கிறீங்க. எல்லோரும் அப்படி தான் சொல்லுவாங்க. நான் நல்லா இருந்தால் தானே பண்ணுறதுக்கு. நான் தான் நல்லாவே இல்லையே மாமா, அதனால யாரும் என்னை பார்க்க மாட்டாங்க. உண்மையாவா? நல்லா இல்லைன்னு சொல்லிடுவாங்களா? ஏன் எவனுக்கு நீ ப்ரப்போஸ் பண்ணியா? அவனை பார்த்து நல்லா இல்லைன்னு சொல்லிட்டானா? நான்லாம் ப்ரப்போஸ் பண்ணால் யாருக்கு பிடிக்கும்? ஏன் உனக்கு நான் பண்ணணும்னு தோணுச்சா? அதெல்லாம் தோணுதில்லை மாமா. ஆனால் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் மாமா. ஆனால் உங்களுக்கு தான் என்னை பிடிக்காது. அது இல்லை, கேட்டேன் நல்லா இருக்கேன்னு. நான் நல்லாவே இல்லையே, யார் சொன்னா? நானே தான் சொல்லுவேன் சம்டைம்ஸ். ஓகே, ஆனால் என்ன சொல்கிறது, பெட்டர், நல்ல ஃபிகர் தான், பார்க்கலாம். லவ் பண்ணுற அளவுக்கு வர்த்து தான். அதான் கேட்டேன். எவனாச்சு பார்த்தானா லவ் பண்ணானா பின்னாடி சுற்றி வந்துருப்பானுங்களே, விட்டுருக்க மாட்டானுங்களேடி. செம்மையாக இருக்க.
ம் சும்மா ஓட்டாதீங்க மாமா. ஏன் இப்படி போய் சொல்கிறீங்க? இல்லடி ரொம்ப அழகா மாமா. என்ன மாமா? ஏய், இந்த பூச்சை என் வாயாலே எடுக்கலான்னு நினச்சேன். உன் ஸ்டோரோட தான் இருந்துச்சு. அதனால தான் ஷோல்டர் லைட்டாக என்ன பார்த்தா பூச்சி ஓடி போயிடுச்சு போல். நீ எதுக்கு அதுக்குள்ளே மாமா மாமான்ற? ஏன் உன் லிப்லேயே வந்து அடித்தேன் நான்? இல்லை அப்புறம் என்ன? இல்லை அப்புறம் ஓ டே தயம் இல்லைடா, கூடவே இருந்தா ஒரு மாதிரி லிமிட்டை ரொம்ப க்ராஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இழந்து போயிடலாம், அதுதான் கரெக்டாக இருக்கும். என் டயர்டாக இருக்கு, நான் கிளம்புறேண்ணே. நீ வேணா மூவி பார்த்துட்டு வா அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து போயிருப்பான். டே எங்கடா? இல்லைடா எனக்கு டயர்டாக இருக்குது, நான் கிளம்புறேன். அப்படி சொல்லிட்டு அவங்களும் விட்டுருப்பாங்க. ஸோ தயங்கம் வந்துட்டு ரூமில் அவ்வளோ கோவம் இருக்கும் அவனுக்கே அவன் மேலே. ஷோ ஏன்டா அப்படி பண்ணுற? ஸோ தயம் ஃபோன் எடுத்து அட்வொகேட் தான் கால் பண்ணுறான். டிவோர்ஸ் என்னாச்சு? எப்போ வரும்? சார் இப்போ தானே பண்ணியிருக்கோம், 6 மந்த்தில் கண்டிப்பாக வந்துடும். ஸோ இதெல்லாம் வயன் கேட்டிருப்பா. அவளுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அவ்வளோ நேரம் நல்லா பேசினாரு. அவருக்கு உண்மையாக என்னை பிடிக்கல போல். அதான் பிடிக்கல. ஆமாம் இல்லவா? மாமா இது நான் தூங்கணும். தூங்கு. அந்த ட்ரிப்புக்கு பேக்லாம் அரேஞ்ச் பண்ணு. அப்படி சொல்லிட்டு அவ்வளோ எல்லாமே அரேஞ்ச் பண்ணுறா. ஸோ தயங்க பார்த்துருக்கவே மாட்டா. அப்பப்போ தயங்க லைட்டாக பார்ப்பா வயன். இப்போ அதெல்லாம் பார்க்கும் போதோ ஒரு மாதிரி தயங்க ரொம்ப மிஸ்ஸிங்காக இருக்குது. என்ன பார்க்கவே மாட்றா? கோவமாக இருக்கா அவளை. இதை எடுத்து வைடி. என்ன மாட்ட சொல்கிறா? சரிங்க மாமா, ஓகே மாமான்னு அப்படியே லென்த் ஆக்குவாளே. எனக்கு அப்புறம் பாத்திங் டவல் அதெல்லாம் எடுத்து வச்சு சரியா? என்னாச்சு? ஓ ட்ரிப் வேறு போகிறோம் விளையாட்டுட்டு, அதனால் கோவமாக இருப்பா போல். சரி ஓகே, இருந்துட்டு போட்டோம். இது இந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணுறீ. ஸோ இவ ஒருத்தி ஹெர்ச்சல் பண்ணுறப்பா. இதோ இதை விட தேங்க கம்முன்னு படுத்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் தேங்க அப்படியே படுத்துருப்பான். ஸோ மார்னிங் எழுந்து தேங்க எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்லாம் வாயின் பண்ணியிருக்கிறதுலாம் பார்த்துட்டு இது மட்டும் இங்கே வச்சிருமா சரியா பொண்டாட்டி? அப்புறம் அம்மாகிட்ட சொல்லிட்டேன், நீயும் ஒரு வார்த்தை சொல்கிற. எதுவும் எடுக்கணும்னு நினச்சேன் நெடி, அதை எடுத்து வச்சிட்டியா? மெயினாக சும்மா ஃபஸ்ட் எய்ட் ஏதாவது அது வேணாம், ஏதாவது எடுத்துகிட்டு வருவாளுங்க. இது மட்டும் போதுமா? சரியா? என்னாச்சு இவளுக்கு? மிஸ் பண்ணுறாளா என்ன? அதாடி பண்ணுறாளா? ஸோ சரி, நீ கீழே கிச்சனில் ஏதாவது ஒர்க் இருந்தால் போய் பாரு. நான் கிளம்புறேன். என்ன ஏன் பார்த்து போயிட்டு வாங்க அப்படி சொல்லிட்டு அப்படி கீழே குஞ்சிட்டு போயிருப்பா. என்ன ஸோ கடுப்பேத்துறாளே, மிஸ் பண்ணுறா போல. ஸோ தயாங் இப்போ பஸ்ஸில் உட்காந்துட்ருக்கான். காலேஜ் ட்ரிப்னால எல்லாருமே வந்திருப்பாங்க. செம்ம என்ஜாய்மெண்ட்டு. சைனீஸ்லாம் செம்ம ஆட்டம். டே மாமே வேறு லெவலில் பண்ணுறோம் ஃபன்னு. டேய் இங்கே வந்து சும்மா வரைச்சிட்டு இருக்கக்கூடாது. டே மச்சா நீங்கள் வரைச்சிக்கலாம்டா. வா இங்கே எந்த உட்கார் வா. எனக்கு விண்டோ சீட் போ அல்ப அங்கே கிடைக்கும் போ. இவன் அது இப்படி உட்காந்துருக்கான். டே ஜிம்மினே எனக்கு தெரியும், அண்ணியை தானே மிஸ் பண்ணுற. அவள் வேற ஃபேஸை தூக்கி வச்சுக்கிட்டாடா. ஐயோ அப்புறம் வீடியோ கால் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் என்ன மச்சான், மஜா பண்ணலாம் விடு, இதுக்கு தேவையில்லாமல் இது யோசிச்சுட்டு. டேய் தலைவா தயாங், என்னடா மூஞ்சிலாம் ஒரு மாதிரி போய்ட்டுருக்கு. டேய் கொண்டாடு வாய மூடுறீங்களாடா? ஃபஸ்ட்டு சவுண்டை கம்மி பண்ணுங்கள், தலை வலியாக இருக்குது. ஐய என்னடா இவன் இப்படி பேசுகிறான்? சவுண்டை கம்மி பண்ணுமா? டேய் பொடாக்கி இருக்கு. தயாங், இது நம்மளோட
காலேஜோட லாஸ்ட் ட்ரிப்பை விட நம்ம கப்பிள்ஸாக இருக்க ட்ரிப் நிறைய உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்புறம் உனக்கு என்னை வேணும்னா கூட எடுத்துக்கலாம், ஏன்னா நான் உன் பொண்டாட்டியாக தானே ஆக போகிறேன், அதனால எனக்கு பிரச்சனை இல்லை. என்ன பாருடா, என்ன யோசிச்சுருக்க? ஸோ எனக்கு ஏதோ அவன் நினப்பாகவே இருக்குது, அவன் நினப்பாகவே தான் இருக்குது, சுத்தமாக முடியல. ஏதோ டேய் மச்சான், சவுண்டை ஏற்று 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 சவுண்டை ஏற்று. டேய் கொஞ்ச நேரம் சவுண்ட் கம்மி பண்ணுறீங்களா, தலை வலியாக இருக்குது. டேய் ஆமாண்டா கம்மி பண்ணுறா. என்னடா ஜிம்மின் தயம், என்னடா ஆச்சு உங்களுக்கு? ட்ரிப்புக்கு நீங்கள் தான் அரேஞ்ச் பண்ணீங்க, என்னடா ஃபைனல் இயர்டா, நம்ம இதுக்கப்புறம் ஒன்றா இருப்போமா தெரில, எதுக்குடா அப்படி பண்ணுறீங்க? டே ஜிம்மின் மச்சான், வாழை மிஸ் பண்ணுற, ஓகே எனக்கு புரியுது. டே தயம் உனக்கு என்னடா தான் இருக்காளா சாரா, அப்புறம் என்ன என்ன பொண்டாட்டி ஏதாவது? டேய் மைதியாருடா, மைதியாரு கேட்டேன். பண்ணுறியா? இல்லைல்ல, மூடு. அப்புறம் என்ன ஜாலியாக இருக்க வேண்டியது தானே. ஸோ சரிடா, ஏதோ பண்ணி தொலைங்கடா, மயிராண்டிங்களா, என் உயிரை எடுக்காதீங்க. அப்படி சொல்லிட்டு தேங்காய் அப்படியே தனியாக உட்காண்ட்ருக்கான். ஜாரா தான் தேங்காய் ஷோவில் வந்துட்டு, தயாங் பேபி என்னாச்சு என் பேபிக்கு? ஃபேஸ்லாம் அவ்வளோ டல்லாக இருக்குது என் பேபிக்கு, என்ன? சாரா கொஞ்ச நேரம் தள்ளி உட்காரியா, ஹெட்டேக்காக இருக்குன்னு சொல்கிறேன்ல. சரி எப்படியோ போ. அப்படி சொல்லிட்டு அப்படியே தயாங்க தள்ளி உட்காந்துக்கிறா கோவத்தில். அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இங்கே செம்ம மழை பெஞ்சிட்ருக்கு, காலிங் பெல் கண்டினியூவாக அடிச்சுட்டே இருக்குது. வீட்டில் வேறு யாரும் இல்லை, சுகா மாமா லூனாக்கா வெளியே போயிருக்காங்க, அத்தை மாமாவும் யாராக இருக்கும். சரி அப்படி சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறா. தயாங் செம்மையாக நினச்சிட்டு வந்து, ஏ மாமா இங்கே என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு ட்ரிப் தானே? ஏ ஓயன்